டீன்ஸ் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு. ஒரு தவறு செய்தால் படம் ஏப்ரல் 5 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. கார்த்தியோட பையா படம் ஏப்ரல் 11 திரும்ப ரீரிலீஸ் ஆக போகுது. புஷ்பா 2க்கான டீசர் ஏப்ரல் 8 ரிலீஸ் ஆக போகுது. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். புஷ்பா 2க்கான டீசர் ஏப்ரல் 8 வர சான்ஸ் இருக்குன்னு. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிட்டு. டீசர் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தக் லைஃப்ல ஜெயம் ரவியோட ரோலுக்கு அரவிந்த் சாமி கிட்டையும் தொவினா தாமஸ் கிட்டையும் நடிக்க டாக்ஸ் போறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. யாரும் ஓகே பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சியான் 62க்கான அப்டேட் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது. என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவர் 171க்கான ப்ரோமோ ஷூட் அடுத்த வாரம் நடக்க போகுது. ப்ரோமோ ஏப்ரல் 22 ரிலீஸ் ஆகும். லோகேஷோட மத்த மூவிஸ் மாதிரி அவரோட ஸ்டைல்ல தான் இந்த ப்ரோமோ இருக்கும். தி கோட்டோட நார்த் அமெரிக்கா ரைட்ஸ் கன்சினி என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய ரெக்கார்டு பிரைஸ்க்கு வித்திருக்காங்க. என்ன பிரைஸ்க்கு வித்தாங்கன்னு தெரிஞ்சா நான் அடுத்து சொல்றேன். ஜூன் 22 கோட்டு டீசர் வருமானு கேக்குறீங்க. வர சான்ஸ் இருக்குன்னு தான் நியூஸ் வருது. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். விடாமரிச்சாண்டு குட் பேட் அக்லியோட அப்டேட் மே 1 வருமானு கேக்குறீங்க. வர சான்ஸ் இருக்கு. வேர்ல்டுல வந்த ஹை பட்ஜெட் படம் எது அண்ட் அசோக் செல்வன் அண்ட் மேகா ஆகாஷோட லைன் அப்ப கேக்குறீங்க. அசோக் செல்வனுக்கு பொன்னொன்று கண்டென்ட் வரும். இன்னொரு சில மூவிஸ்க்கான ஷூட்டிங் போகுது. மேகா ஆகாஷ்கான லைன் அப் கரெக்டா தெரியல. வேர்ல்டுல வந்த ஹை பட்ஜெட் மூவினா ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே ஹை பட்ஜெட் தான். அதுலயும் அவெஞ்சர்ஸ்ல வர மூவிஸ் அவதார்ல வர மூவிஸ் எல்லாம் ரொம்ப ஹை பட்ஜெட்டா இருக்கும். இந்தியன் 2 மே 16 வருமானு கேக்குறீங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இன்னும் இந்த படத்தோட ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனது நான் சொல்றேன். சிரஞ்சீவியோட அப்டேட்டை கேக்குறீங்க. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். விக்ரம் மூவிக்கான கலெக்ஷனை கேக்குறீங்க. 425 கோடி. ஐயப்பனு கோஷம் தமிழ்ல எடுத்தா எந்த ஹீரோ பண்ணா நல்லா இருக்கும்? அஜித் விஜய் சேதுபதி பண்ணா ஓகே தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஓகே தான். இல்ல சூர்யா கார்த்தி பண்ணாலுமே ஓகே தான். சூர்யா 44ஓட பட்ஜெட் 180 கோடின்னு சொல்றாங்க. இது உண்மையா? சூர்யா படத்தை 7 ஸ்கிரீன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இது நடக்கும். சூர்யா 44 பட்ஜெட்னு சொல்றது ரூமர் தான். நான் கரெக்டா தெரிஞ்ச சொல்றேன். ராயன் அப்டேட் எப்ப வரும்னு கேக்குறீங்க. நான் ரீசெண்டா தான் இதை பத்தி சொன்னேன். அடுத்த மாசம் படம் வர மாதிரி இருந்தா இந்த மாசம் அப்டேட் வந்துரும். கிரிஷ் 4 எப்ப வரும்னு கேக்குறீங்க. இதுக்கான ஒர்க் இந்த வருஷம் தான் ஆரம்பிக்க போறாங்க. சோ எப்படியும் அடுத்த வருஷம் எண்டு இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் தான் இந்த படம் வரும். எஸ்டிஆர் 48 அப்டேட் கேக்குறீங்க. அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க. சோ என்னாலுமே அப்டேட் கொடுக்க முடியல. நான் ஏதாச்சும் கிடைச்சா சொல்றேன். நேருக்கு நேர் படம் ஹிட்டா ஃபிளாப்பா? யார் இதுல முக்கியமான ஹீரோன்னு கேக்குறீங்க. 2 பேரும் முக்கியமான ஹீரோ தான். படமும் ஹிட் தான். டிமாண்டி கலினியூ 2 அப்டேட் கேக்குறீங்க. இதுக்கான அப்டேட் ஒன்னும் பெருசா வரல. நான் வந்தா சொல்றேன். தலைவர் 172 ஜெயிலர் 2வா? கைதி 2 ஷூட்டிங் எப்போன்னு கேக்குறீங்க. தலைவர் 172 தான் ஜெயிலர் 2வான்னு இப்போதைக்கு தெரியல. ஆனா இருக்க வாய்ப்பு இருக்கு. கைதி 2க்கான ஷூட்டிங் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும். IMDbல சிம்புவோட மூவிஸ் மொத்தம் 30ன்னு காமிக்குது. அப்புறம் எப்படி எஸ்டிஆர் 48ன்னு கேக்குறீங்க. அவர் பண்ண சைல்டு ரோல் கேமே ரோல்லாம் சேர்த்து 48 வந்துரும். கார்த்தியோட அடுத்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு கேக்குறீங்க. இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும். இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் வரும்னு நினைக்கிறேன். விடாமுடிச்சு அண்ட் குட் பேட் அக்லி எத்தனை லாங்குவேஜ்ல வரும்? தனுஷ் ஏன் பேன் இந்தியா படம் பண்ண மாட்டாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் இப்ப பண்ற மூவிஸ் எல்லாம் பேன் இந்தியா மூவிஸ் தான். விடாமுடிச்சு அண்ட் குட் பேட் அக்லி கண்டிப்பா 4 இல்ல 5 லாங்குவேஜ்ல வரும். டீன்ஸ் ட்ரெய்லர் பத்தி கேக்குறீங்க. அது டீசர் தான். டீசர் நான் பார்த்தா நல்லா தான் இருக்கு. கல்கி ரிலீஸ் டேட் என்ன போஸ்ட்பாண்ட் ஆயிருச்சான்னு கேக்குறீங்க. இன்னும் போஸ்ட்பாண்ட் ஆகல. இப்போதைக்கு அதே டேட்டு தான். பைல்வான் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. இது ஆவரேஜா போன படம் தான் நினைக்கிறேன். நான் அரண்மனை ஃபேனா இல்ல காஞ்சனா ஃபேனான்னு கேக்குறீங்க. ரெண்டுமே ஆவரேஜான சீரிஸ் தான். சோ நான் ஃபேன்லாம் இல்ல. மூவிஸ் வந்தா பாப்பேன் அவ்வளவுதான். கேமை கஷ்டமா வைக்க சொல்லி கேக்குறீங்க. நான் கஷ்டமா வச்சா நிறைய பேர் அதை விளையாடுறதே இல்ல. அதான் கொஞ்சம் ஈஸியா கேக்குறேன். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் பாகுபலி 2. இன்னைக்கு வீடியோ ஷார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லாம அதிகம் பேச முடியல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.